சைடு அதர்வா சைடு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் நடிச்சதுலே இத்தன படங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இந்த படத்துல ரொம்பவே நல்லாவே சூப்பரா வித்தியாசமா நடிச்சிருக்காரு. இவரு வந்து அவரு ஸ்கிரிப்ட் எழுதுற ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவ்ளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து ஹெவியா ட்ரக்ஸ் யூஸ் பண்ற மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. அதர்வா வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம், அவரோட மென்டாலிட்டி, அவரோட மைண்ட் செட் எப்படி மாறும்? சுத்தி இருக்கிறவங்கலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எடிட்டிங்ல ஒரு ஷார்ட்டா வந்து சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதோட விஷுவலா பார்க்கும்போது, அதோட விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், அதோட சவுண்ட் ஒர்க் அவுட்டா இருக்கட்டும், பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம பார்க்கும்போது, நம்ம அப்படியே அப்படியே அழகா நம்ம ஸ்க்ரீன்குள்ள இன்வால்வ் ஆகுற மாரி அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதோட விஷுவல் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அம்மு அபிராமியோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்துல ரொம்ப ஹெவியாலாம் நெறைய சீன்ல வைக்கல. பர்ட்டிகுலர் சீன் மட்டும் தான் அவங்களுக்கு எந்த சீன்ல அவங்க யூஸ் பண்ணணுமோ, அந்த சீன்ல மட்டுமே கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. தென் இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் வர்ற சீன்லாம் வேற லெவல் இருந்துச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சரத்குமார். அவர் என்ட்ரிலாம் வேற லெவல்ல இருக்குதுங்க. சத்தியமா வந்து அவர் போலீஸ் கெட்டப்ல பார்க்கும்போது, நம்மளுக்கு வந்து அவர் நடிச்ச கம்பீரம் படம். அந்த கேரக்டர் தான் உங்களுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருப்பாரு. படமே வந்து ஒரு மாரி நார்மலா, ஒரு மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கிரைம் ஜானர் மாரியோ, ஒரு மாரி ஸ்மூத்தா படம் போயின்னே இருக்கும்.